ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். இப்ப பிரச்சனை ஏமா ரொம்ப பெருசா இருக்குன்னா பினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. செய்வார்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்து முடிக்க போற. நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை ஒரு உள்ளத்திலே காத்து உன் உதட்டிலே நிலைக்க பண்ணுவாயானா அது உனக்கு இன்பமாயிருக்கும். அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்டும், கத்தல். ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆதாரே உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். அவர் இருக்கிறதை காண்பித்து தருவார், இல்லாததை உண்டாக்கி தருவார், கொஞ்சத்தை பெருக பண்ணி தருவார். உன் தேவனை குறித்த பார்வையை சுருக்கி விடாதே. கர்த்தரை கோபப்படுத்தி பிரச்சனை அதிகமாக்காது, கர்த்தரை பிரியப்படுத்தி ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 57வது சங்கீதம், சங்கீதம் 57. 57வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை. கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய மேக்சிமம் சவுண்ட்ல, அதுக்குன்னு கத்தக்கூடாது, கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஒரு விஷயம் கூட அழகா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை காணாம படிச்சுக்கோங்க. நமக்கு இந்த வசனம் தெரியாது, ஆனா 138:8 தெரியும். அடிக்கிறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் எனக்காக, இது தெரியணும், இது தெரிஞ்சாதான் அது வரும் வாயில. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை கடந்த நாள் ஆவியானவர் இதை கொண்டு பேசினதுனால நான் நம்புகிறேன் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதுல 3 காரியங்களை பார்க்க முடியும். 3 சொல்லிவிடுகிறேன். 1 தாவீதின் நம்பிக்கை, 2 தாவீதின் தேவனை குறித்த பார்வை, 3 தாவீதின் செயல். ஆமென். நல்ல கவனிங்க. 1 அவனுடைய நம்பிக்கை. அது தாவீதுடைய நம்பிக்கையின் விசேஷம் என்ன அப்படின்னா, புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் அண்டை ஆனாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கோ அழுகையின் பள்ளத்தாக்கானாலும் சரி, தாவீது தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை விடவில்லை. ஆமென். அதாவது நாம தப்புவிக்கப்படும் போது நம்ம சாட்சியா சொல்லுவோம், ஆனா தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா? ஆமென். தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா? இவர் பாடுறாரு சங்கீதம் 3 நமக்கு தெரியும். அவன் தப்பி ஓடுகையில் அவன் பாடுறான், நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு. தலையை வெளியே காட்டாத தாவீதே ஓடிரு. ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம்பேளைக்கா. அப்படி ஒளித்து வைக்கும் போதும் அவர் பாடுறார், என் தலையை உயர்த்துவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஆமென்.
சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய். இதுதான வாக்குத்தத்தம். ஆனா இப்ப சத்துரு தேடிட்டு இருக்கிறான், தாவீத காணல. இது ரியாலிட்டி. ஆமென். சத்துருவை உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். க்ளோரி. எங்க ஆளை காணோம்? இல்ல, அவங்க தேடி இருக்கிறாங்க. கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. மீகால் வீட்டுல, அதாவது தாவீது வீட்டுல சவுல் ஆட்களை விட்டு தேடும் போது மீகாலும் தாவீதும் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? பெட்ல பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆளி எஸ்கேப். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னோடு போராடினவர்களை நீ. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? சவுல் தேடி வரான், தேடி வர ஒவ்வொரு இடத்துலயா போறான். ஆனா அப்படி இருக்கும் போதும் தேவன் பேரில் அவன் வைத்த நம்பிக்கை விடவில்லை. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் கர்த்தருடைய. ஆமென், ஆமென். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இதை அறிக்கை பண்றீங்க? நீங்க ஓடி போறது நிலை, நீங்க ஒளித்திருக்கிற நிலை. ஆனால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன்? பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில சொல்லலாம், எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா அந்த ஆசையெல்லாம் போகுது. அவ்வளோ போகக்கூடாது. ஆமென். நான் சொல்லணும், அறிக்கையிடணும். நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தான், நான் மட்டும் அப்படி நம்பல. நான் பார்ப்பேன், என் கண்கள் அதை காணும். ஆண்டவர் பேசின வார்த்தைகள். தாவீது பாருங்கள், அவர் சொல்றான், எனக்காக. அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆமென். அதாவது பிரச்சனை பெருசாகும் போது தாவீது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்து முடிக்க போறார். ஆமென். செய்து முடிக்க அந்த ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன ஃபெய்த்துங்க இது? ஆண்டவரே, ஆமென், எப்படி தொடங்கிட்டீங்களான்னு இல்ல, முடிக்க போகிறா. ஆமென். அந்த ஃபினிஷ். அதனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஆமென். சத்துருக்கள் இப்போ பிரச்சனை ஏன்பா ரொம்ப பெருசா இருக்குன்னா, அந்த ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஜீசஸ், ஒரு கண்ணும் அதை காணவில்லை. தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. அந்த ஃபினிஷிங் ஒர்க். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வேதனை நிலையில நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடணும். அதுதான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. எல்லாத்திலையும் சாத்தானு கை வைக்க முடிந்தது. ஆனால் யோபு காத்து கொள்ளுகிறான் பாருங்க. ஒரு நம்பிக்கை, அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு வசனத்தை. அதுல அவன் சாத்தானால தொட முடியல. பாத்தீங்களா? அவன் அவனுடைய மற்ற எல்லாவற்றிலும் கை வைத்தான். அந்த நம்பிக்கையை கை வைக்க விடல. ஏன்னா யோபு அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தான். அதனாலதான் தாவீது அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான். நான் பார்ப்பேன், என் சத்துருக்கள் பார்க்கும்போது தாவீது எதை கன்ஃபஸ் பண்றார்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆண்டவரே, நீங்க ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துறீங்க, செய்து முடிக்க போகிற. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில சில செய்வார்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்து முடிக்க போறார். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் செய்வார்னு தெரியுது, ஆனா இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை எனக்காக பர்சனலா எடுத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் அதை எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஓ, இன்னைக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அது ஃபினிஷிங் ஒர்க்ல வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 141வது சங்கீதம் 7வது வசனத்திலே தாவீது தன்னுடைய நிலையை சொல்லுகிறார் பாருங்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்படும். எப்படிங்க இருக்கும்? இந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது பார்த்திருக்கீங்களா? மரத்தை எப்படி வெட்டி பிளப்பாங்க? கோடாரி வச்சுதான். எப்படி வெட்டுவாங்க? ஓங்கி. நிறைய பேர் வெட்டிட்டு வந்திருக்கிறீங்க போல இருக்கு. முதல்ல ஒரு ஓங்குவாங்க பாருங்க. சிலர் அப்படிதான் ஆயத்தமாவாங்க வெட்டுறதுக்குன்னு. அப்படி ஓங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. கரெக்ட் தான். இப்ப சொன்னா மாட்டிருவோம். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்டோட நம்ம ஓங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? நம்ம எடுத்ததுமே பிளந்துடணும். ஓங்கி ஒரு போடு போடுவாங்க பாருங்க. போடும்போது சிலது பிளறாதுல்ல, உடனே என்ன பண்ணுவாங்க? திருப்பி சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, நம்ம அழுறது வரை வெட்டிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எல்லாம் அழ மாட்டோம். இந்த பெனினாள் அண்ணாளை வெட்டினதே அப்படிதான். அவ அழறது வர வாங்கி வச்சதும் வெட்டிச்சு. சிலதெல்லாம் வெட்டுப்படாது. இந்த ஒழுங்கா இந்த பிளக்க முடியாத மரத்தை பாருங்க, நிறைய காயம் இருக்கும் சுத்தி சுத்தி. சிலதெல்லாம் தாங்கும். நம்ம தாங்க 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 என்ன ஆகும் தெரியுமா? தாங்குவோம் தாக்குவாங்க, தாங்குவோம் தாக்குவாங்க. எது வரைக்கும் தெரியுமா? பிளக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சில வேர்டு வர்றது வரைக்கும் நம்ம கேஷுவலா இருக்கும். அந்த வேர்டு வந்ததும் நம்ம அப்படி ஒட்டஞ்சாலும். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல. Thank you Jesus. Thank you Jesus. சில நேரத்தில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் அப்படி செய்வாங்க. நாம கூட பிறரை காயப்படுத்து எந்த வேர்டை போட்டா. ஆமே. என்னன்னா அவங்களும் தாங்கி 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 பார்ப்பாங்க. அதாவது தாக்குறவங்களுக்கு தாக்கப்படுகிறவர்கள் தாங்குறது பிடிக்காது. ஒருத்தங்க தாக்கும் போது அதை வெட்டிலே என்ன ஆகணும்? விளக்கணும். இல்லைன்னா யாருக்கு கை வலிக்கும் தெரியல. ஓங்கி ஓங்கி வெட்ட வெட்ட கை வலி இருக்கும் அவங்களுக்கு. அந்த கை வலி ஏற ஏற அவங்களுக்கு எதுவும் ஏறிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த வெறி ஏறிட்டு இருக்கும். ஓ, என்ன இது? ஆமென். சில பார்க்குறாங்க. அதனாலதான் ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடி நாங்க ஓனை அழுதுறது. பார்த்தீங்களா எங்க ட்ரிக் அது. வராங்க, நம்மள ஏதோ சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளே வெட்டி போட்டுருவோம். பாத்தீங்களா பாத்தீங்களா முடிஞ்சு. எதுக்கு அவங்க என் நெஞ்சில் அடிக்கணும்? நானே நெஞ்சில் அடிச்சுட்டேனா? ஆமென். ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். சகிக்கிறத கிரியையா பார்த்து எழுதி வைத்து பலன் தருகிற தேவன் பரலோகத்தில் இருக்கு. அதாவது சொல்லும்போது சின்ன வயசுல நான் 7th படிக்கும்போது அது எனக்கு இன்னைக்கு வரை என்னது
குத்திட்டு இருக்குன்னா இப்போ சொல்லும்போது நினைவு வருது. என் பையன் என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கல. அப்போ ஒவ்வொன்றா சொல்லி நீ அப்படி நீ இப்படிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்துச்சு. நார்மலான ஒரு வேர்டு தான், நார்மலாக கிண்டல் பண்ணுறவங்க சொல்கிற வேர்டு. ஆனால் அந்த வேர்டை கேட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபோன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அழணுன்னா எப்போவே அழுதுருக்கணும். நான் சொன்னதே அவனை வந்து காயப்படுத்துறதான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை. அது என்ன ரொம்ப காயப்படுத்திடு. அதனால் அவனை எப்படியாவது ஹர்ட் பண்ணணும் சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன். அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்ததும் அவன் வந்து அப்படி கண்ணில் அப்படியே கலங்குது. நான் அப்படி முகத்தை திரும்பி அப்படியே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அழுற அப்படின்னு தான் அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அது சின்ன வயசுலேருந்தே கேட்டேன். இந்த வேர்டை சொன்னதை என்னால் தாங்க முடியல அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் உடைச்சிட்டேன். அது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ள சம்பவம் இந்த வேர்டு இப்போ சொல்லும்போது ஞாபகத்து வருது. ஆமென். பாருங்க, அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்குல்ல, ஆமென், நம்மளால் தாங்கவே முடியாது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தாவீது அப்படிப்பட்ட பாதையில தான் சொல்றான், அந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது போல அப்படி சொல்லிட்டு 8வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன அப்படி வெட்டி பிளந்து போடுறது போன நிலையில் என்ன தள்ளினாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை கெட்டு போக கர்த்தர் விடவில்லை. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற செய்தி இதுதான். இன்னைக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க தெரியுமா? அதாவது தாவீது பைபிள்ல சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம லைஃப்ல நிறைய மேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், சில கேரக்டர்ல எல்லா கேரக்டரும் நம்ம வாழ்க்கையை வச்சு பார்த்தா மேட்ச் ஆகாத ஒரே கேரக்டர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட கேரக்டர் மட்டும்தான். ஆனா வந்து என்னன்னா அவரை போல இருக்கிறது தான் முன் குறித்து இருக்கிறார். மீதி எல்லா கேரக்டரும் நம்ம கூட மேட்ச் ஆகுது. நேற்று தான் மலை உச்சியில இருந்து முழங்காலில் படுற அளவுக்கு குனிஞ்சு ஜோம் பண்ணார். இன்னைக்கு பார்த்தா சூறை செடி கீழே. நம்ம போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல எல்லாருமே அது நேச்சுரலாகவே வந்துடுது. ஆனால் ஒருத்தர் மட்டும் நம்மை போல மாறினார். ஆமாம், மாறி வந்து பார்த்துருப்பார். ஆனால் உன்னை மாறி நான் பட்ட கஷ்டம் இருக்கு. மெய்யாக அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய ஃபெய்த் என்ன, என்னுடைய நம்பிக்கை என்ன? ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, என்னை வெட்டி ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல, ஆனாலும் ஆண்டவர், இந்த ஆனாலும் சொல்லி பேசுறதுல நம்ம ஆளு ஸ்கோர் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே ஆனாலும், அதாவது தாவீது ஆனாலும் சொல்றதே ஒரு நல்லதுக்காக. ஆனா நம்ம ஆனாலும் அடிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம்னாலே ஆண்டவருக்கு பக்குன்னு இருக்கும். இவன் அடுத்து என்ன சொல்ல போறானோ தெரியலையே. சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் செஞ்சதை நான் மறந்துட்டேன், ஆனாலும் அடைவாங்க. முடிஞ்சு, மேட்ரு முடிஞ்சு, ஓவர். அடக்கம் பண்றது வர அவங்க செஞ்சது படியெல்லாம் நான் செய்யவே இல்லை பிரதர், ஆனாலும். ஆனா இங்க தாவீது ஆனாலும் அடிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை வந்து, தாவீது நீ என்ன தாவீது, உன்னை வெட்டி பிளக்குறாங்க, ஆனாலும்
என் கண்கள் உண்மைதான்ப்பா, என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உன் செவியை சாய்த்து, நான் வாசிக்கிறேன், சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. ஓகே. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. சாய்த்து கேட்டு வை. எல்லாரும் இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. சாய்த்துன்னு அந்த செய்திட்டு சாஞ்சி தூங்குவோம்ல, அது இல்ல. அந்த சாய்த்துன்னா என் காதை அதுக்கு இது இப்ப நான் இதுதான் கேட்கணும். சாய்த்து கேட்டு வை. அடுத்த வார்த்தை, அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைக்க பண்ணும் போது அது எப்படி இருக்குமா? வசனம் யாருக்கு இன்பமா இருக்கும் தெரியுமா? யார் உள்ளத்துல காத்து உதட்டுல நிலைக்க பண்றதுன்னா என்னது? அறிக்கை பண்ணணும்னா இருதயத்தின் நிறைவு உள்ள இல்லைன்னா நமக்கு உள்ள என்ன இருக்கு? அவன் போட்ட கோடாரி தான் இருக்கு. உள்ளத்திலே காத்து உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணுங்கள். நீ சாய்த்து கேட்டு வை. வச்சத காத்து அதை அப்படி நிலைக்க பண்ணுங்கள். தாவீது எப்படி வைப்பார் தெரியுமா? வைத்து வைத்து வைத்தேன். என்ன மனுஷங்க அவரு! வைத்து, அதாவது மறக்கும் பாருங்க, திரும்ப எடுத்து பார்க்குது, திரும்ப எடுத்து பார்க்கிறது, திரும்ப வைத்து 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 வைத்ததை உதட்டிலே நிலைக்க பண்ணுங்கள். தாவீது சொல்ல, என் இருதயம் நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அடுத்த வார்த்தை, என் நாவு, கரெக்டா சொல்றீங்க, என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எந்த வசனம்? 45:1. 45:1 வாசிங்க சிஸ்டர். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய இதுதான். நம்முடைய இருதயத்தில் என்ன பொங்குகிறது அதை நாவு விரைவா எழுதுமா. விரைவா எழுதும்னா சொல்லும். ஆமே. என்னங்க ஏதாவது சொல்லுங்க, சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அந்த இருதயம் நல் விசேஷத்தினால், அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது வருஷத்தில் என்ன செய்கிறார்? வீட்டிருக்கிறார். அப்போ அவமானத்தை எண்ணல. அவ்வளோ பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் எதை பார்க்கிறார்னா, இதுக்கப்புறம் பிதா வைத்திருக்கிற அந்த சந்தோஷம். அதை பார்த்ததும் இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கவே இல்லை ஆண்டவர். இதுதான். ஏன்னா அவருடைய உள்ளம் நல் விசேஷத்தினால இந்த பெயினுக்கு அப்புறம் ஒரு பெரிய கெயின் இருக்கு, ஒரு பெரிய லைஃப் இருக்கு, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அதை நினைக்கும் போது இங்கே சொல்லப்படுகிற அந்த அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. நமக்கு யாராவது ஒண்ணு சொன்னா நம்முடைய நாவு விரைவா எழுதுகிறது அல்லவா? ஏதாவது 4 வார்த்தை அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்முடைய இருதயத்துல பொங்குகிற காரியம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 22:18 மறுபடியும் பாருங்கள். அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது எப்படி இருக்குமா? இன்பமாய் இருக்குமா? இன்பமாய். நான் விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமாய் இருப்பதாக. ஆமென். அதாவது அவங்க என்ன இப்படி சொன்னாங்க, இவங்க என்ன இப்படி சொன்னாங்க, இப்படி 4 பேரை கூப்பிட்டு சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார், அப்படி ஒரு 4 பேர்ட்ட சொல்லும் போது ஹல்லேலூயா, அது எவ்வளவு இன்பமா இருக்கும். உங்களை பத்தி அன்னாளே உன்னை குறித்து பெரிநாள் என்ன சொன்னா, அதை ஏன் கேட்கறீங்க, அதை ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்னாளே உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், நான் என்ன விண்ணப்பம் வைத்தேனோ அது நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு அன்னாள் எப்படி இருக்கவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். எப்பொழுதுமே
இது உதட்டுல நிலைக்க பண்ணணும். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா வசனம் ஏன் உள்ளத்தில் காத்து உதட்டில் நிலைக்க பண்ணும். அது இன்பமா இருக்கும். 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு. இதை எதுக்கு தெரியப்படுத்துறேன்னா, உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்கும்படி. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை தரார் அல்லவா? நம் நிலைமை அறிந்து நம்மோடு பேசுகிறார் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவன் யவீருவின் மகளை கைப்பிடிச்சு எழுப்புவார்ல, எழுப்பிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? அவளுக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு. என்ன ஆண்டவருக்கு! ஹல்லேலூயா. அந்த பெற்றோரால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியாது தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்கள வச்சு செய்ய வைப்பார். நம்ம சுத்தி இருக்கிறவர்களால என்ன செய்ய முடியாதோ அவரே வந்து செய்து முடிப்பார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம், இந்த அக்டோபர் 31ஆம் தேதி, இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்து உன் உதட்டிலே நிலைக்க பண்ணுவாயானால் அது உனக்கு இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இவைகளை உனக்கு இன்றைய தினம் தெரியப்படுத்துகிறேன். தாவீதின் நம்பிக்கை தாவீது அப்படிதாங்க நம்பிக்கையில நின்னாரு. 44வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்த்தால் தெரியும். 44:1 வாசியுங்கள். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய இந்த வேர்டை கவனிக்கணும். எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும்போது அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, அதை நாங்க காதுல கேட்டோம். என்ன சொன்னாங்க? தேவரீர் உம்முடைய கையினாலே சாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால், இந்த வசனத்தை அப்படியே மனதில் எழுதிக்கோங்க. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை. இப்ப தாவீதுடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? உமக்கு பிரியமானதை. இப்ப தெரியுதா? அவன் காதலா கேட்கிறான். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர் அவர்களை விடுவித்தார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் இல்லாமாக்கி இவர்களை நிலைப்படுத்தி இவர்களை பெருக பண்ணுகிறார். இதுக்கு பின்னாக என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தா, லவ் ஆஃப் காட். ஆண்டவர் பிரியப்படணும். அப்ப ஆண்டவர் பிரியப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அதனாலதான் சங்கீதம் 40 இருக்கிறது, நீர் பலியை நீர் விரும்பாமல் என் செவியை திறந்தீர். செவி திறக்க இந்த வார்த்தையை கேட்கிறார். கேட்க அவர் சொல்ற, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எழுதி இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று 48 தாவீது சொல்லுகிறார். 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். விரும்புறத கேட்கிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை இந்த நம்பிக்கை விஷயத்துல எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நம்பிக்கைக்குரியவரை பிரியப்படுத்துகிறதுல. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும்.
அவங்க என் பிதாக்கள்லாம் எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம், எவ்வளவு சாட்சிகளை கேட்கிறோம். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இதுலதான் ஒரு தேவ பிள்ளை, அதாவது நமக்குன்னு யாரு தான் செய்யறதுக்கு இருக்கிறா? கர்த்தர் தானே இருக்கிறார். நமக்குன்னு ஒருத்தங்க ஒரு காரியம் செய்யணும்னா பாருங்க, மனிதர்கள் ஒத்தாசை நாடுகிறவர்கள் அந்த மனிதர்களை எப்படியெல்லாம் பிரியப்படுத்துவாங்க தெரியுமா? என்னெல்லாம் முதல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்குவாங்க இல்ல. அவங்களுக்கு கொடுக்கிற கவனிப்பே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணில் நமக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்கணும்? தயவு கிடைச்சிட்டே இருக்கணும். அவங்களை என்ன படுத்திடக்கூடாது? கோபப்படுத்திடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. இதில் அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. எங்க நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடிய யாருக்கு செய்யணும் தெரியுமா? தாவீதுனுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நான் அதை விரும்புறேன்ப்பா, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புறேன்ப்பா. ஆமென். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவிலேயே இது இல்லையே. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? தாவீதுனுடைய சாட்சி என்ன தெரியுமா? 18வது சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்கள். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியா விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா முற்பிதாக்கள் சொன்னதை நாங்கள் என்ன செய்தோம்? கேட்டோம். முற்பிதாக்கள் சொன்னதை நாங்க கேட்டோம். முற்பிதாக்கள் என்ன சொன்னாங்க? காலேப் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் எப்படி சுதந்தரிப்போம்? எளிதாய் சுதந்தரிப்போம். இதுதான் தாவீது கேட்கிறார். தாவீது காதுல கொஞ்சம் பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்கல்ல, அது விழல. யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னாங்கல்ல, அது விழுந்து. அதுல என்ன விழுந்துச்சுன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டவனானாலும் சரி, நான் ஞானஸ்நானம் பண்ணியிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தவனாலும் சரி, நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலும் சரி, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தா இது கிடைக்கும். இது யார் காதுல விழுது? தாவீது காதுல விழுது. அதுக்கப்புறம் தாவீதுனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய. இது இல்லாம சும்மா நம்பிக்கையை மட்டும் நான் 4 தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர புக்கை வச்சுட்டு அப்படியும் படிச்சு முடிச்சோம், ஏதோ சாதிச்சது போல. எப்படி ஆண்டவரே சூப்பரா? அங்க ஓயாம துதி நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, திருநெல்வேலிக்கு அல்வா. அதே மாதிரிதான் திருநெல்வேலிக்கு அல்வாவா கேட்பா. அங்க ஓயாம துதி. நம்ம இங்க ஒரு மணிக்கு துதிச்சதும் ஆண்டவரே பாது போதுமா? எப்படி இல்ல, நம்ம நிக்கிறத பார்த்தா அவர் பாப்பாரு, இன்னும் வச்சு நான் என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே. ஆமாம் ஆண்டவர், நான் என்ன பண்ணணும்? நான் என்னப்பா பண்ணணும்? ஆமாம், என் கண்களை காத்துக்கொள்ளும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும், என் கைகளை உமக்கு நேராக, கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றே. ஒரு வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றே. உம்முகம் பாராமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே. ஏசையா நீரே, ஏசையா உம்மை. ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் எடுக்கும்போது ஒரு வார்த்தை ஆவியான ஒரு இருதயத்தில் எழுதினார். கர்த்தரை கோபப்படுத்தி பிரச்சனையை அதிகமாக்காதே, கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி
உன் பிரச்சனை அதிகமாக்காதே. கர்த்தரை பிரியப்படுத்தி அதிலிருந்து வெளியே வா. நீங்க வீட்டில் போய் லேவியராகமம் 26வது அதிகாரத்தை படிங்க. இப்ப டைம் இல்லை, நீங்க படிங்க. அதுல பாருங்க, ஆண்டவர் கோபப்படுத்துவாங்க. அப்ப ஆண்டவர் கோபத்தில் என்ன பண்ணுவார்னா சிட்சிப்பார். எதுக்கு அந்த சிட்சைன்னா, இவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும், தங்கள் கிரியைகளை மாற்றணும். இவங்க மாற்ற மாட்டாங்க, இன்னும் சிட்சை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அடுத்து அடிச்சும் சொல்லி ஒருத்தன் திருந்தல, திட்டியும் ஒருத்தன் திருந்தல, அடிச்சும் ஒருத்தன் திருந்தலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா நான் சொல்லுங்க. விட்டுருவாங்க. இந்த கிளாஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விட்டுருவாங்க. என்ன மேடம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கல, நீ இருக்கிறியா, நீ அப்படியே இருந்துரு. விட்டுருவாங்க. ஆமென். அதாவது மனுஷன் தள்ளுனா கர்த்தர்ட்ட போகலாம், கர்த்தர் தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்கிட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கும் தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. அதாவது 40 வருஷம் சுத்தி அழிஞ்சு விட்டுட்டாரு கர்த்தர். சிலருக்கு என்னன்னா, ஐயோ ஆண்டவர் என்ன ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிறார், என்ன விட்டா போதும். விட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? சுத்திட்டே இருப்போம். பிடியில இருந்து 2 அடி தந்தா கூட நம்ம என்னதான் இருப்போம், உள்ளதான் இருக்கிறோம். அதனாலதான் எரேமியா ஜெபம் பண்றார், கர்த்தாவே என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல மட்டா என்னை லைட்டா அப்படி தட்டி விட்டுருங்க ஆண்டவரே, தூதனெல்லாம் விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனுக்கு ஓங்க நான் வெட்டதான். அதனாலதான் தாவீது சொல்லுவார்ல, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ஏன்னா அவர் அடிக்க வாங்கினாலும் அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? அனாதையாக இருக்கிறது. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். யாத்திராகம் 23வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசியுங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தை, அவரை என்ன படுத்திராத, கோபப்படுத்திராத. உன்னை வழி நடத்துகிற கர்த்தரை என்ன பண்ணிராதனா, கோபப்படுத்திராத. அவர் தான் உன்னை பாதுகாத்து அந்த வாக்கு தத்தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்க பண்ணி கொண்டிருக்கிறோமா? இந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்க பாருங்க. கர்த்தர் சொன்ன இவங்க யாருமே வரமாட்டாங்கன்றாங்க, இவங்க யாருமே கானானை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அதை பரீட்சை பார்க்கிறது. அப்ப நான் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் காத்து கொண்டானே. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எமோரியர், எபூசியர், ஏத்தியர் இவங்களெல்லாம் துரத்தி ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்றார். எப்ப சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 86 வயசுல இருக்கும்போது இந்த பிராமிஸை கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை நம்புறான். ஈசாக்கே இன்னும் பார்க்கல. 400 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நம்ம நாளைக்கு நடக்கிறத சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம என்னன்னா 400 வருஷம் கழிச்சு சொல்ற மேட்டரை ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான். அந்த சந்ததி நீ என்னடானா அவன் கண்ணில் காட்டிட்டாரு. கானான் எப்படி இருக்குன்னு காட்டிட்டாரு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காண்பித்து விட்டார். ஆபிரகாம்
கானான்ல இருக்கும்போது கூட அவ்வளவு செழிப்பா இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இப்போ வாக்குத்தத்தத்தின்படி அது ரொம்ப செழிப்பா, அது ரொம்ப மேன்மையா இருக்கு. கர்த்தர் சொல்லி தான் கொடுக்கிறார். ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 15 நீங்க வீட்டில் போய் படிங்க. கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் இப்போ கண்ணுக்கு தெரியுது. இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார், அவங்க இருக்கிறாங்க. இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார், அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பவுமே தெளிவாக தான் சொல்லுவாருங்க. ஆண்டவர் தெளிவாக தான் சொல்லுவார். நீ நடக்கிற பாதையில் தண்ணீர் இருந்தால் அதை சொல்லுவார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதை உள்ளத்துல வைக்கணும். யோசுவா காலேபை உள்ளத்துல வைத்தார்கள். உள்ளத்துல வைத்து சொன்னாங்க, இங்க பாரு, இப்ப நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆமே, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா இதுதான் ரொம்ப தேவை. நம்முடைய ஃபோக்கஸ் அதுல பண்ணும். அதை விட்டுட்டு ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல தேவனை கோபப்படுத்தாதிருங்கள். நம்பிக்கையிலே நிலைக்க பாருங்கள். நம்பிக்கையிலே நிலைக்கணும்னா நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. அந்த வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அது நம்மை நம்பிக்கையில் நிலைக்க வைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட வார்த்தையை பேசினாரா, அது எத்தனை நாள் உங்கள் உதட்டில் இருக்கிறது? அது எவ்வளவு அந்த வார்த்தையை வைத்து வைத்து வைக்க. அதனாலதான் வசனத்தை நான் அன்பா சொல்லுவேன், திரும்ப திரும்ப நீங்க வார்த்தையை கேளுங்க, திரும்ப திரும்ப வார்த்தையை படிங்க. உங்க மைண்ட்ல வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா, உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சது. நமக்கு தெரியும்லாங்க நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம். உடனே அந்த வார்த்தை, எந்த வசனம் உங்களோடு பேசுனது அதை திரும்ப கேளுங்க. அதை திரும்ப, அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது. அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும். அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல. அதனாலதான் நீ படுக்கும்போது, நீ எழுந்திருக்கும் போது, நீ நடக்கும்போது எதுக்குன்னு அந்த வசனத்தை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகளை, இந்த வசதிகள்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க. நானு இன்னைக்கு எப்பனாலும் இந்த டேட்டு போட்டு இந்த செய்தியை தட்டினா வருது. அது போதாதுன்னு ஒரு செய்தியை பல சேனல்ல பலர் பலவித டைட்டில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ஏன்னா நமக்கே டவுட்டா இருக்கு, நம்ம இப்படி கொடுத்தோமா? ஒரு டைட்டில் பார்த்து இதை கேட்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமா? ஏன் போட்டோ வர போட்டிருக்கு, அப்படி என்ன செய்தி கொடுத்தோம்? டைட்டில் அப்படி இருக்கும். அப்படி சரி, 4 பேருக்கு நன்மையா போட்டோம். விட்ட டைட்டில் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நீ இதை மட்டும் கேட்கல, இன்னையோட கதை முடிஞ்சு. 10 பேர் பார்க்குற இடத்துல 100 பேர் பார்ப்பான். ஏன்னா அப்படி இருக்கு டைட்டில். இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு 5 குறிப்புகள், அப்படியே ஒரு டைட்டில் பார்த்தேன். நான் எப்போ சொன்னது பார்த்தா அது ஒரு ஆல்ரைட் பிரேயர்ல பேசுற 5 குறிப்பு, அதை அப்படியே டைட்டில் மாற்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு இதை சொல்றேன்னா, நமக்கு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்பதற்கு பல வாசல்களை திறந்து தந்தோம். அன்னைக்கு தாவீதுக்கு யாருங்க எழுதி கொடுத்தாங்க? அவர் சொல்றாரு, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த வாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அவரை பிரியப்படுத்தினாங்க. அதனால தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2வது, தேவனை குறித்த பார்வை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனாகிய, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. அவன் தேவனை யாருன்னு சொல்றான்? உன்னதமான தேவன். எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? அந்த வசனம், அந்த டைட்டில் வாசிங்க. விக்கினங்கள் கடந்து எனக்கு இறங்கும். தாவீது, நான் உங்களுக்கு இறங்கி தான் உங்களை வாசிக்க சொன்னேன். அந்த டைட்டில் வாசிக்க சொன்னேன். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் அப்படின்னு இருக்கு. போதும். ஒருத்தனுக்கு தப்பி ஓடுறானா, இப்ப யார் கை ஓங்கி இருக்கு? சவுல் தாவீதுக்கு தப்பி ஓடுறானால யார் கை ஓங்கி இருக்கு?
சவுலின் கை ஓங்கி இருக்கும் போது தாவீது யார மேன்மையா பாடுறாரு? கர்த்தரை பாடுறான். கர்த்தரை குறித்தவன் பார்வை என்ன? ஆமென். அதாவது சவுலும் யோனத்தானும் மரித்த போது தாவீது என்ன பாடினான் தெரியுமா? புலம்பல் பாடினார். ஆனால் கர்த்தரை குறித்து தாவீது என்ன பாடல தெரியுமா? புலம்பல் பாடல. நீ கர்த்தரை குறித்து சங்கீதம் பாடினால் உன் சத்ருவை குறித்து புலம்பல் பாட. ஐயோ போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை குறித்தே புலம்பல் பாடுவோம். ஆண்டவரே போயிட்டீரே ஆண்டவரே. குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். ஆமென். அவர் பார்த்து, பா நான் இங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நாள் அந்த கசப்பு கலந்த காடியே குடிச்சிட்டு இருப்ப. ஆமென். ஆண்டவரே போயிட்டீரே ஆண்டவரே. ஒரு இடத்துல குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை போல ஒரு சிலையை செஞ்சு ஒரு பெட்டியில படுக்க வச்சு சுத்தி இருக்கிறாங்க. ஆமென். என்ன பண்றதுக்கு? ஆமென். சிலர் இந்த இடத்துல தான் இயேசு விழுந்தார். ஆண்டவர், நான் விழுந்து எழுந்து அங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நேரம் தான் அதிலேயே விழுந்துட்டு இருப்ப. ஆண்டவரை குறித்த பார்வை. ஓ, சத்துரு என்னதான் அவன், அதனாலதான் ஹல்லேலூயா, என் சத்துரு என்னிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பலவானா இருந்தான். ஆனாலும் நான் யாரை பாடுவேன் தெரியுமா? உன்னதமா. அவர் யார்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை. இந்த பார்வை தாவீதை ஜெயிக்க வச்சுட்டே இருந்துச்சுங்க. காட்டிலிருந்து தாவீது வெளியே வரணும்னா சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கணும். அவன் ஜெயித்தான், வெளியே வந்தான். யுத்த களத்திலிருந்து வெளியே வரணும்னா கோலியாத்தை ஜெயிக்கணும். ஜெயித்தான், வெளியே வந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் தேவனை பார்க்கிற விதம். ஓடாராபா சதராபா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை பெருசா பார்க்க விடாத என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. என் தேவனை பெரியவராய் பார்க்க விடாதபடிக்கு என் கண்களை அடைத்திருக்கிற செதில்கள். ஆமென். சவுல் கோலியாத்தை பெரியவனா பார்த்தான், கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது கர்த்தரை பெரியவராய் பார்த்தா, சவுலுக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். சவுல் சொல்ற, மகனே இங்க வா, தாவீதை கூப்பிட்டு இங்க பாரு, அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. யார் புகழை? நம்ம பாடுறது உம் புகழை, இயேசுவை பாடுறோம். ஆனா வரவங்களெல்லாம் கூப்பிட்டு யார் புகழை பாடிட்டு இருக்கிறோம்? சாத்தா இருக்கான் தெரியுமா? சாத்தான். அதுவும் சத்தமா கேட்டா அவனுக்கு, சத்தமா பேசினா அவனுக்கு சாத்தான். சத்தமா சொன்னா அவனுக்கு கேட்டுரும். நான் அங்க போனேன், கை நீட்டிராத, கை நீட்டிராத, அவ்வளவுதான். ஆமென். மகனே இங்க வா. அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். அவனுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? கோலியாத்துக்கே தெரியாது. பல நேரத்தில் சாத்தான் வந்து நம்ம வீட்டில் வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கே மறக்குது நம்ம யாருன்னு. அப்ப நம்ம சொல்லி கொடுப்போம், அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பெரிய தூதனாக இருந்தான், அவன் அப்படி, அவனை தான். ஓ கரெக்ட் இல்ல? ஆமென். தாவீது வரான், இங்க பாருங்க ராஜாவே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் சிறு வயதுல யுத்த வீரன், அப்படியா? அப்படிலாம் கேட்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆமா என்னை தப்பு வைத்தார். அவைகள் எப்படியோ அவன் அப்படி.
ஆமென். சவுலுக்கு சத்துருவை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பதுங்கினான். தாவீதுக்கு கர்த்தரை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பாய்ந்தான். ஆமென். ஒரு தேவ பிள்ளை சத்துருவுக்கு பதுங்குகிறவனாய் அல்ல, சத்துருவின் மேல் பாய்கிறவனாய். ஆமென். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு எதிராக சவுல் நடந்து வருவான். தாவீது எப்படி போவார் தெரியுமா? ஓடி போனான். ஓடி போனான். ஹல்லேலூயா. சவுலை விட்டு ஓடி போகல, சவுலுக்கு எதிராக அவன் எவ்வளவு வேகம் காட்டினானோ அவ்வளவு சீக்கிரம் யுத்தம் முடிஞ்சிட்டு. கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு வேகத்தை கொடுக்கும். கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு தைரியத்தை கொடுக்கும். எப்படிங்க இருக்கும்? சிங்கத்துக்கு அதாவது தூரத்திலிருந்து கல்லை எரிஞ்சு கோலியாத்தை அடிச்சார் பாருங்க. கோலியாத்தை தூரத்திலிருந்து அடிச்சார். சிங்கத்தையும் எப்படி பண்ணியிருக்கலாம்? தூரத்திலிருந்து சிங்கத்தை கல்லால் அடிக்கிறான்னு வைங்களேன். தாவீது எப்படினாலும் ஓடி தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா தாவீது சிங்கத்தை கூட எப்படிதான் ஃபைட் பண்ண வச்சார் தெரியுமா? சிங்கத்துக்கு வாய அப்படி பிளந்து உள்ள இருந்து ஆட்டுக்குட்டிய சேதம் இல்லாம எடுக்கணும். எங்க இருந்துங்க அந்த தைரியம் வந்துச்சு? ஆமென். எங்க இருந்து? தேவனை குறித்து உன்னதமான தேவன். நம் பல நேரத்தில் நம் தேவனை குறித்து, அதனாலதான் கடல் மேல இயேசு வரும்போது பேதுரு கேட்பார்ல, நீரே ஆனால் ஆண்டவரே நான் யாரை பின்பற்றினோ அவர் தான் கடல் மேல நடக்கிறார் எனக்கு தெரிஞ்சிட்டுனா நானும் இறங்கி நடப்பேன் ஆண்டவர். நீரே ஆனால் இயேசு பேதுருவின் அந்த பார்வை அவனை இறங்கி நடக்க வச்சது. 2 ஸ்டெப் உள்ள போனாலும் அவனை திரும்ப கத்த தூக்கி விட்டு திரும்ப நடக்க வைக்கிறார். நீரே ஆனால். பல முறை இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல வைத்திருக்கிறார். பேதுருவே, என்ன நம்பிக்கையில நீங்க போனீங்க? அது இயேசுனா நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என எனக்கு தெரியும். யோபுவுக்கு கர்த்தரை குறித்த பார்வையை பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமே. நம்ம குட் இந்த ரிசரக்ஷன் ஈஸ்டர் அன்னைக்கு தான் இந்த வாழ்த்தே சொல்லுவோம். உயிர்த்த எழுந்த எல்லாம் அன்னைக்கு அப்படிப்பட்ட பாட்டா தேடி பாடிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் அந்த வாழ்த்தே சொல்லுது அவர் உயிரோடு இருக்கிறார். இங்க எல்லா ஸ்டேட்டஸ்லயும் சந்தோஷம் வைங்க. அன்னைக்காவது 4 பேருக்கு தெரியட்டும் ஆள் உயிரோடு தான் இருக்குன்னு. ஆமே. ஆனா ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார்னா எல்லா சாவுக்கு ஏதுவானதை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இது அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்தது. ஆமே. தேவனை குறித்த பார்வை. ஆண்டவர் பாருங்க, ஆகார் ஆபிரகாம் துரத்தி விடுறார். துரத்தி விடல, அனுப்பி விட்டான். போயிரு அப்படின்னு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு துருத்தி தண்ணீர், பெரிய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், தோல்ல தூக்கி வைக்கிறான். ஆமே. 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதன் அர்த்தம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தூக்க பாட்டில். நம்ம அந்த பாட்டில் கொண்டு வருவோம் தெரியுமா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு நம்ம பேச்சுக்கு வேணா ஒரு பாட்டில் சொல்லுவோம். தோல்ல தூக்கி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓடும். அதுக்குள்ள நீ வேற உனக்கான தண்ணிய சில கம்பெனிலேருந்து வேலை உனக்கு உங்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீ வேற வேலைய பார்த்துக்கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மனுஷன் கொடுக்கறது அவ்வளவுதான். ஆமே. மனுஷன் என்னதான் நேசித்தாலும், நேசித்ததுனால ஒரு துருத்தி தண்ணியாவது ஆபிரகாம் கொடுத்தான். தோளில் தூக்கி வச்சு, ஆகாருடைய தோளில் தூக்கி வச்சு. ஏன்னா பிள்ளை அந்த வெயிட்டு தாங்கிடுவானான்னு தெரியல. இவா வேலை செஞ்சு பழக்கப்பட்டவா, அடிமை பண்ணல்லவா. இவ வர துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு, அப்ப அதுல தண்ணி செலவழிகிறது வரைக்கும் அவ எவ்வளவோ முயற்சிக்கிறா, எவ்வளவோ ட்ரை பண்றா. கையில இருக்கிற காசு தீர்றது வரைக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து கையில காசு இருக்கு, அடுத்த ஒரு நிலைக்கு போறது வரை இதுதான். அல்லது ஒரு வேலையிலேருந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு, ஒரு அமௌண்ட்டோட கையில் வந்தாச்சு, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அந்த காரியம்தான். ஒருத்தங்க கூட ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க, வரும்போது தான் கையில் கிடச்சிது. அதில் அப்படி தான், அவங்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வேலை இல்லை. அந்த நேரத்தில் தான் அவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுன்னே தெரியாத நிலையில்
அவங்க சகோதரர் ஒருத்தங்க ஒரு லேண்டை வித்துருக்கிறாங்க. அந்த லேண்ட் அமௌண்ட்டை இவங்களுக்கு இதை கிஃப்டை வச்சுக்கோன்னு கையில் கொடுத்துருக்குறாங்க. இவங்களால் அதை நம்பவே முடியலை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தையே வைத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். நம்முடைய சபைக்கு தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலன்னு இருக்கும்போது ஆமென், இது அவங்களால ஜீரணிக்கவே முடியாத ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நம்ம கிட்ட ஒன்று இருக்கும் பாருங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் தெரியாது. அது முடிகிறது வரைக்கும் பிள்ளை சாவ போகிறான். இந்த ஆகாருடைய நம்பிக்கையை பாருங்க, அது முடிகிறது வரைக்கும் அவள் அளவே இல்லை. அவள் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் அலைந்து திரிந்தாள் இருக்கு. அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அதுக்கப்புறம் தான் தேடுறா. சிலர் வருமுன் காப்போம், தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. சிலருக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் அன்னைக்கு தான் புக்கே தேடுவாங்க. சிலர் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்பாங்க, தேடுவாங்க. அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிந்து ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்காம இருக்கும்போது அவ என்ன செய்கிறதுனா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இருக்கும். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட வந்தா எங்களை ஆகாரேன்னு கூப்பிட வைக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நடத்தல். கடந்த நாள்ல மினிஸ்ட்ரிக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, அப்போ டிராவலில் இதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆகார் எப்படி கூடுவார் தெரியுமா ஆண்டவர்? ஆதியாகமம் 18:16 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னார். அவன் என்னாண்டவர், அவங்க தான் என்ன அப்படி சொல்றாங்கன்னா நீங்களுமா இப்ப எப்படி கூப்பிடுறாரு? அப்போ என்னதுன்னு அர்த்தம்? அன்னைக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிடுறாருன்னா ரீசன் என்னன்னா, உனக்கு அங்க வேலை இன்னும் உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு. அது அர்த்தம் நீ திரும்பி அங்கேயே, அதாவது ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அங்க போறதுல எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கஷ்டம். அந்த சாரால் எப்படி பார்த்திருப்பாங்க? வாரா பாருங்க, பெருசா ஓடுனா. இவன் அந்த வார்த்தையை மதிச்சா. ஆண்டவர் சொல்ல, நீ இப்போ ஆண்டவர் அழைக்கிறத இங்க பாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழைக்க மாட்டேன், ஆனா அதுக்கு அந்த ஒரு பீரியட் இருக்கு. நீ போ. ஏன் தெரியும் போ வச்சாரு தெரியுமா? ஏன் போ வச்சாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ அவளை அனுப்பி விடுன்னு கர்த்தர் சொல்றார். சாரால் சொன்னதை செய், அனுப்பி விடு. இப்போ இந்த ரெண்டு கடையில என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேல உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அந்த உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்மவேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? வீட்டில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சுல, இனி வெளியே வா. இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல், ஆகாருடைய கண்களை திறந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆகாரே, உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். உனக்கென்று என்ன இருக்கிறதோ. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, இந்த துறவுல தான் நாளைக்கு நீ வர போற சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? இல்ல இல்ல. ஆமென். ஆண்டவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஓடிடலாம். இப்ப ஓடுறதுக்கு காரணம் நம்ம சாராய் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாரால் அப்படி மாறுறதுக்கு காரணம் யாரு?
ஆகார் தான். சிலருக்கு சிலது கிடைக்கிறது வர அடியேன் அடிமாங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அடிப்பாங்க, அவ்வளவுதான். கிடைச்சதுக்கு அப்புறம் சாராள ஆகார் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அற்பமா. சாராளுக்கு வந்துச்சு கோபம். அது அந்த காலத்துல ஒரு முறை. அந்த காலத்துல அப்படி ஒரு முறை வச்சிருந்தாங்க. என்ன முறைன்னா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை வந்து மனைவி வந்து புருஷனுக்கு கொடுக்கிறது அந்த காலத்து முறை. ஓகே, அதுக்கப்புறம் தான் பிரமாணம்லாம் வந்துச்சு. அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன். சில அரை உறக்கத்தில் ஓ அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த காலத்து முறை. ஓகே, அப்படி வந்து அது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதுதான் செஞ்சாங்க, அதுதான் வந்து செஞ்சாங்க. ஆனால் ஆகார் என்ன பண்ணிட்டாங்க? நிமிர்ந்துட்டாங்க. நிமிர்ந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அவ்வளோதான். ஏற்கனவே சொல்லப்பட்ட வேலையோட இப்போ வேலை ஜாஸ்தி, இது தாங்க முடியலை, ஓடி வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, போ. கூப்பிடும் போதே எப்படி தான் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாருன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆனா இப்ப கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஆகாரே. இன்னொருத்தங்க அடையாளத்துல நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அறியப்பட மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உங்களுக்கென்று ஒரு அடையாளம், உங்களுக்கு இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, உன் தேவன் யார் என்பதை பார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார். சிம்சோன் கேட்கிறான், நான் தாகத்துல சாகணுமா அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார், சிம்சோனுக்கு இல்லாததை உண்டாக்கி கொடுத்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அல்லவா, அவர்களை அமர வைத்து அவர்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணி கொடுத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் இருக்கிறதை காண்பித்து தருவார், இல்லாததை உண்டாக்கி தருவார், கொஞ்சத்தை பெருக பண்ணி தருவார். உன் தேவனை குறித்த பார்வையை சுருக்கி விடாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த பார்வை. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை என்னுடைய உயர்தலத்தில் ஒரு தேவ பிள்ளை. இதுதான் ஆண்டவரை. யார் எத்தனை சவுல்கள் வந்தாலும் ஆண்டவர் அதுக்கு கீழே பார்த்துறாத. ஆண்டவர் இதெல்லாம் உங்களால நம்ம தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடுவது. யவீருவின் வீட்டார் வந்து சொல்லும் போது முதல் வேர்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள். அதன் அர்த்தம் என்ன? இனி நீ இந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்காத. நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? வருத்தம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்டு நம்மளால முடியலன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ரொம்ப வருத்தம் உண்டாகும். ரொம்ப வருத்தம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டுச்சே, இப்போ பிள்ளைங்க ஒன்று கேட்குறாங்க, நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியல, அது எவ்வளோ பெரிய வருத்தத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆமாம், வந்து சொல்றாங்க, அவரை வருத்தப்படுத்தாதீங்க. ஏன்னா யவீருவை இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் பார்க்குறாரு, யவீருவை எனக்கு வருத்தம் என்னன்னு சொல்லவா? நீ இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுட்டு இப்போ சூழ்நிலை மாறுறதை என்கிட்ட கேட்காம போக பாரு, அதான் எனக்கு வருத்தம். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் ஃபீல் பண்ணி சொன்ன காரியத்தில் ஒன்றுன்னு தெரியுமா? நீங்கள் இன்னும் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்கல. என் நாமத்தினால கேட்கல. என் நாமத்தினால நீங்கள் ஒன்றுமே கேட்கலையே. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம கேட்டால் மனுஷங்க ஃபீல் பண்ணுவாங்க, கேட்கலன்னா கர்த்தர் ஃபீல் பண்ணுறார். அதனால் தேவனை கொடுத்த பார்வையை சுருக்கி விடாதீங்கள். 5வது தாவீதின் செயல். ஆமாம், 5 காரியங்களை இந்த 57வது சங்கீதத்தில் தாவீது செய்கிறதை பார்க்க முடியும். நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1வது வசனம், கர்த்தரை அண்டி கொள்ளுகிறார். 2, அமர்ந்திருக்கிறான். அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 2வது வசனம், ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தில் அவன் தன்னுடைய தேவையும் சொல்லுகிறான், தான் இருக்கிற சூழ்நிலையும் சொல்லுகிறான். எந்த சூழ்நிலை பாருங்கள், 4வது வசனத்தில், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிறது, மனுஷன் புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான்? நம்முடைய ப்ரேயர்ல கர்த்தரை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி வச்சுட்டு நம்ம சிச்சுவேஷன் அப்படியே ஓப்பனாக சொல்லணும். உள்ளதை உள்ளதென்று சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இருக்கிறத அப்படியே, அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான், எந்த நிலைமையில இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை,
அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். நான்காவது, நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறான். நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறான். 3வது வசனத்தை பாருங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார், என்னை ரட்சிப்பார், கிருபையும் தமது சத்தியத்தை அனுப்புவார். நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறார். 5வதாக 7வது வசனத்தை பாருங்கள். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு ஆயத்தமா இருக்கிறது தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுடைய செயல். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? மறைந்து இருக்கிறான். மறைந்து இருக்கிறவன் எதுக்கு ரெடி ஆகிறான் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஜெயத்தை கொண்டாட. ஒரு தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ மறைந்திருக்கிற விக்கினங்கள் உன் வாழ்க்கையிலே நெருக்குகிறது, அது கடந்து போகும். அதான் தாவீது சொல்றான், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு யுத்த நாளில் கர்த்தரின் தலையை மூடி இருப்பது உண்மைதான். ஆனால் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்ற வார்த்தையின்படி. ஆமென். நல்ல புரிந்து கொள். தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிற. நீங்க ரெடி ஆகுங்க. எதுக்கு ரெடி ஆகணும் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படும். காத்திருக்கிறவர்களே, சாட்சி சொல்ல ரெடி ஆகுங்க. ஆமென். நம்ம இப்படி எல்லாம் வேர்டு கேட்கும் போது இன்னைக்கு இருந்து சாட்சி எழுதுவோம் தெரியுமா? நிறைய பேர் இப்படிதான். ஹல்லேலூயா. ஆமென். லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோ அவங்க வந்து சொன்னாங்க, எல்லாரும் தட்டு வாங்க. அடுத்த நாளே 2-3 தட்டு வாங்கிட்டாங்க. இப்ப அந்த தட்டு இருக்கா? நம்ம எல்லாம் எதுக்கு இதை சொல்றேன்னா, அடுத்த நாளே நம்ம ரெடி ஆயிரும். ஆனா அது தாவீதை பாருங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, ரெடியா இருக்கு. அது ஒரு நாளுக்கு அல்ல, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுகிறதை என் தலைமுறையின் கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். என் கண்கள் காணும். நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. நம்ம அறிக்கை இடுவது, ஆமை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்ன செய்தி சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் பரியாசமா இருந்துச்சு, பரியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க கண்களுக்கு முன்னதாகவே அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஜெயிக்கும் போது எப்படி பாடணும்? ஹல்லேலூயா. இது நமக்கு திடீர்னு கிடைக்கும் போது சொல்லுவோம், கையும் ஓடல, அது இப்படி ஓடும். ஆமே, கையை கலத்தி வச்சா ஓடுமா? ஆமே, அது ரெடி ஆண்டவரே, ரெடி ரெடி ரெடியா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதனாலதான் பாத்தீங்களா, எல்லாரும் கோலியாத்தின் மேன்மையை பேசும்போது தாவீது வந்து என்ன கேட்பார் தெரியுமா? இவனை கொல்லுகிறவனுக்கு அதான் பார்வை, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? மற்றவங்க எல்லாம் வேற பேசும்போது தாவீது எதை பேசிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம், இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிற இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதே இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இதுவே இப்படி இருக்குன்னா இனி வருகிற வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் பாடிட்டு இருப்போம். இல்ல இல்ல, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி ஆகுங்க, சுதந்திரிக்க போறீங்க. ஆண்டவரே, நான் வார்த்தை கேட்டு இதை வாங்கி வச்சேன், அதை வாங்கி வச்சேன், டைம் ஆகுது, இதை நான் வேற யாருக்காவது கொடுக்கட்டுமா? யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆமே, உங்களுக்காகவே, இது உனக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது
எனக்காக யாவையோ ஆமென் உம் வேளைக்காக கிருபையை எனக்கு ரோரே உம் வேளைக்காக ஓ பொறுமையை எனக்கு ஓ நீ செய்ய நினைத்தது ஆமென் ரபலா கரபதட ரபலரா காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை மாறாத தேவன் ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை காலம் மாறலாம் நம்ம நினைச்ச நாள் தாண்டலாம் ஆனால் கர்த்தர் அதை மாற்ற மாட்டார் நிச்சயம் செய்வார் ஆயத்தப்படு என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லு ஆமென் நீ செய்ய நினைத்தது ஓரலபா கரபா ஆமென் ஜீசஸ் அறிக்கை பண்ணுங்க தடை போல சத்துரு தடை போல சத்துரு தேவனை பெருசா சொல்லுங்க தடைகளை உடைக்கும் நீ ஆமென் நீங்க சொல்லும் போது தடை உடைகிறது இயேசுவின் நாமத்துல உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்லுங்க எனக்காக ஆயத்தம் ஆமென் என் கண்ணால் காண செய்வி எத்தனை பேர் நம்புறீங்க இதை எத்தனை பேர் இதை நம்புறீங்க மறுபடியும் சொல்லுங்க தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடை போல சத்துரு அறிக்கை பண்ணுங்க தடைகளை உடைக்கும் நீ தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீ ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஓ என் கண்ணா இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக கண்கள் காணட்டும் glory 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 ஆமென் 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 நீ செய்ய நினைத்தது உடரா சலரா லகதரா ஆமென் உம் வேளைக்காக கிருபையை தாங்கப்பா ஓடலபா சதரபா கரபா பலரதரபா ஆமென் ஹalleluya நீ செய்ய ஆமென் ஆமென் glory நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே ஆமென் ஆமென் ஹalleluya thank you jesus அப்படியே ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து இடது கரத்தை இதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க அப்பா ஆண்டவரே எனக்கு இதை செய்வீங்களான்னு தான் வந்தேன் ஆனா அதை செய்து முடிக்க போறீங்கப்பா
ஹalleluya. நான் நம்புகிறேன். ஆமென். இது விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் இதெல்லாம் எனக்கு செய்வாரான்னு தான் வந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், செய்து முடிக்க போறேன். அவருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கலாமா? உம்மை பிரியப்படுத்தி வாழ, உம்மை கோபப்படுத்துகிறவனாக அல்ல. அப்படி ரெண்டு கரங்களை பிடித்தான் உங்களை பிரியப்படுத்தணும், உங்களை பிரியப்படுத்தணும். உம்மை கோபப்படுத்தி வேண்டாப்பா, உம்மை பிரியப்படுத்து. எங்க முற்பிதாக்கள் சொன்னதை கேட்டோம். நீ பிரியமா இருந்து உங்க புயமும் உங்க கரமும் உங்க முகத்தின் பிரகாசம் அவங்களை ரட்சிச்சுப்பா. அவங்களை பிரியப்படுத்தும் கிருபை தார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. இந்த 10 மாதங்கள் கிருபையாய் நடத்தினவர். புதிய மாதம் எல்லாரையும் சாட்சி சொல்ல வைங்க. ஆண்டவர் எனக்காக செய்து முடித்து விட்டார். இந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். இந்த 2025 முடிவதற்குள்ள அப்பா இது நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளா இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை தாங்கட்டும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.